நம்மிடையே பிறந்த குழந்தை இயேசுவின் இனிய நாமத்திலும் அவரை ஈன்றெடுத்த அன்னை மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பவளம் சமூக ஊடகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை கண்டுணர வேண்டும், அவரை உற்று நோக்க வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இறைவனை பார்ப்பதற்கு நீ சாதாரண கண்களோடு பார்க்க முடியாது. புலன்களை தாண்டிய ஒரு அனுபவம் வேண்டும். அந்த அனுபவம்தான் இதயத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. அந்த பார்வை இறைவனை நோக்கும் பொழுது, குழந்தை இயேசுவை நீ நோக்கும் பொழுது உன்னிலே பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும். கீழ்த்திசையில் வருந்த ஞானிகளை பாருங்கள். அவர்கள் விண்மீன்களை கண்டார்கள். ஆனால் விண்மீனோடு அவர்கள் நின்று விடவில்லை. அவர்களுடைய பார்வையானது விண்மீனை தாண்டி சென்றது. அந்த விண்மீன் காட்டுகின்ற அறிவுறுத்தலை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அது இதயத்தின் வழியாக நுழைந்து இன்னொரு அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அதனால்தான் இறைவனை அவர்களால் கண்டுகொண்டு அவரை தொழ முடிந்தது. அவர்கள் விண்மீனை கண்டு அதன் பாதை வழியே இறைவனை அடைந்து விடுகிறார்கள். அங்கே வந்து அவர்கள் இருகரம் கூப்பி இறைவனை தொழுகிறார்கள். அந்த இருகரமானது கடவுளை தொழுவதோடு மட்டும் இருக்கக்கூடாது. கடவுளை தொழுகின்ற கரம் விரிந்து செல்ல வேண்டும். மக்களுடைய துன்பங்கள், இன்றைக்கு மக்கள் படுகின்ற வேதனைகள், அவருடைய மனப்புண்கள், அவர்கள் இல்லத்தின் ஆழத்தில் இருக்கின்ற சோகங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு கரமாக நாம் மாற வேண்டும். அன்னை தெரசால் இருந்தார்கள். 1 மணி நேரம் என்ன, 9 மணி நேரம் இறைவனிடம் அவர்கள் ஜெபத்தில் கழித்தார்கள். ஆனாலும் அவருடைய கரங்கள் ஏழை எளியவர்களை தேடிச் செல்லுகின்றன. இரண்டையும் அவர் இறைவனை கண்ணாலும் கண்ணுக்கு அப்பாலும் கண்டு இறைவனை ஏழைகளில் தொழுதவர்கள். ஏழைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். நீ அப்படி கண்டு மகிழ வேண்டும் என்றால் நீ உன்னுடைய பார்வையை தூர பார்வையாக பார்க்க வேண்டும். உன்னுடைய மனதால் நீ பார்க்க வேண்டும். உன் உள்ளத்தை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். மனிதர்களிடம் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாம் உன்னை இந்த நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு தூக்கிச் செல்ல வேண்டும். அந்த தூக்கிச் செல்லும் பொழுதுதான் அந்த குடிசையில் இருக்கின்ற குழந்தையை நீ குறிப்பாக கண்டு உணர முடியும். உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் மக்கள் பெயரால் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அவன் தினமும் மாலை நேரத்தில் அவன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் தோட்டத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். அந்தியில் கவியும் அமைதிக்கு கூடுதல் அமைதி சேர்க்கும் வகையில் அங்கிருந்த புங்கை மரத்திலிருந்து ஒரு பதில் பாட்டு அவன் காதில் தினந்தோறும் ஒலித்து வந்தது. அந்த பாடல் ஒரு குயிலுக்கு சொந்தமானது. புங்கை மரத்தின் எந்த கிளையில் அந்த குயில் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த குரல் இவனது நெஞ்சுக்கு அருகில் இருந்து வருவதாக உணர்ந்தான். அதே போல அந்த குயிலும் தன்னை தன் நெஞ்சுக்கு நெருக்கமாக நேசிக்கும் என்று உறுதியாக நம்பினான். ஆனால் அன்று வழக்கமான அந்த குயில் சத்தம் எழவில்லை. குயிலின் பாட்டை கேட்க முடியாமல் அமைதி இழந்தான் அந்த சிறுவன். அவன் கண்கள் அந்த புங்கை மரத்தின் கிளைகளுக்கு ஊடாக தேடின, காணவில்லை. ஆனால் சற்று தூரத்தில் அந்த குயில் அடிபட்டு தரையில் வீழ்ந்து கிடந்ததை பார்த்து தூக்கித்தான். குயில் பாட்டு கேட்டு வந்தவன் முதன்முறையாக அந்த குயிலை நேரிடையாக பார்க்கிறான். தனது மனதிற்கு தினம் தினம் ஒத்தடம் கொடுத்து வந்த குயிலின் சிறகில் காயம் ஏற்பட்டிருப்பதை கண்ணுற்று தூக்கித்தான். உடனே அந்த குயிலை கைகளில் ஏந்தி சென்று காயம்பட்ட சிறகுக்கு மருந்து தடவி மீண்டும் தோட்டத்திற்கு கொண்டு சென்று பறக்க விட்டான். மீண்டும் இயல்புக்கு திரும்பிய அந்த குயிலின் பதில் பாட்டு நன்றிப்பாவாக அமைந்திருந்தது. ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன் என்று திருப்பாடல் 116 உணர்த்துகிறது. குயிலுக்கு மருந்து இட்டு மீண்டும் பறக்க விட்டது அந்த சிறுவன் செய்த கைமாறு. இறைவனின் மகனுக்காக மாடுகள் தங்கள் தொழுவத்தை ஒதுக்கி கொடுத்தன. உலக நாடுகள் தொழக்கூடிய குடிலாக மாட்டு தொழுவம் மாறியது. கிறிஸ்து பிறப்பு என்பது இறைவனின் மிக பெரிய பரிசை கொண்டாடும் தருணம். நம்மை மீட்கவும் நமது வாழ்வை நம்பிக்கையால் நிரப்பவும் வந்தவர் அவர். நாம் ஒவ்வொருவரும்
இன்று ஒரு கேள்வியை நம்மில் எழுப்பலாம். நான் என் தேவனுக்கு திருப்பி கொடுப்பது என்ன? என் நேரம், என் அறிவு, என் திறன், என் உழைப்பு, என் நம்பிக்கை, இதை எப்படி நான் திருப்பி கொடுப்பேன்? இன்றைய கொண்டாட்டம் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு தரட்டும். அது பெறுவதற்கானது மட்டுமல்ல, நன்றியுடன் கைமாறு செலுத்துவதற்கும் ஆனது. மணி 10 ஆச்சே, எங்கே போனோம்? இன்னும் காணுமே. ராணி, ராணி, மணி 10 ஆச்சு. உன் மகன் எங்க? இன்னும் ஆளை காணோம். அவன் கொஞ்ச நாளாவே இப்படி லேட்டா தான் வாரான். என்னன்னு அவன் வந்தோடனே நீங்களே கேளுங்க. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் பாத்துக்கோ. அப்பா, என்னம்மா? அண்ணன் தினம் குடிச்சிட்டு வரேன்ப்பா. அம்மா உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. அப்படியா? ஆமாப்பா. சரி, நான் உனக்கு பாத்துக்கிறேன். வரட்டும். ஏய் ஜோசுவா, நில்லு. என்ன வீட்டுக்கு இப்போ லேட்டா தான் வரியாமே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, தூங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம போயிட்டே இருக்க. என்ன மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு? இதுவே போதும் போதும், ரொம்ப தான். உன் மேல ஏதோ வாடடிக்கு. என்ன பண்ண? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அப்படி எனக்கா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்னடா இப்படி அப்பட்ட மரியாதை இல்லாம பேசுற? அவர்தான் உன்னை படிக்க வச்சவரு, அவர்தான் உனக்கு எல்லாமே கத்து கொடுத்தவரு. இத்தனை வருஷமா நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாரு. அவர் வாழ்றதே உனக்காக தானடா. அவரை போய் மரியாதை இல்லாம பேசுற? ஆமா, பெரிய தியாகம் பண்ணிட்டாரு. ஒரு வண்டி கட்டு 3 மாசம் ஆச்சு, இன்னும் அந்த வண்டி வாங்கி கொடுக்க அவரால முடியல. நீங்க அவரை பத்தி லெக்சர் எடுக்க வந்துட்டீங்க. போமாங்கிட்டு டென்ஷன் படுத்திட்டு. டேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க. விடுமா, அவனுக்கு புரிய வைக்கலாம். விடு. வாமா. அப்பா, அம்மா. வாமா மேரி, நல்லா இருக்கியா? உட்கார். வாக்கா, நல்லா இருக்கியா? ஏமா, மாப்பிள்ளைய பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம்ல, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்ல, திடீர்னு வந்திருக்க, என்னமா விஷயம்? என்னங்க சொல்றீங்க? மருந்துமா? என்னடி ஆச்சு மாப்பிளைக்கு? அப்பா எதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு? அக்கா, மாமாக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மாமாக்கு உடம்பு சரியில்லையாக்கா? ஆமா ஆமாம்மா, 2 மாசத்துக்கு முன்னாடி பைக்ல போயிட்டு இருந்தாருமா. பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னா, தம்பிக்கு பைக் வாங்குற காசு அப்பா அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுமா. அப்பா மட்டும் இல்லைன்னா அவரை காப்பாத்திருக்கவே முடியாதுமா. ஏங்க 2 வாரம் ஆச்சு, ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லை. மா, அப்பா மேல தப்பு இல்லம்மா. நீங்க பயந்துருவீங்கன்னு தான் அப்பாவை சொல்ல வேணான்னு சொன்னேன். இப்போ நல்லா இருக்காருமா. ரொம்ப நன்றிப்பா. என்னை படிக்க வச்சு, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, என்னை பெரிய ஆளாக்கி, எனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, என்னை கல்யாணம் முடிச்சு வச்ச பிறகு கூட என் மேல இவ்வளோ பிரியமா என்ன அன்பா பாத்துக்கிற எங்க அப்பாவுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலப்பா. விடுமா, பெத்த பிள்ளைக்கு செய்யக்கூடியதெல்லாம் பெரிய விஷயமா? ஓடி ஓடி உழைச்சி தான் பெத்த பிள்ளைகளை உயர்த்தி வச்சு அழகு பார்க்குறவங்க மத்தியில் ஒரு அப்பா நமக்காக அவருடைய ஒரே பிள்ளைய நமக்காக தியாகம் பண்ணியிருக்கார். அவருக்கு முன்னாலெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? அது போலதாம்மா நம்ம இயேசு கிறிஸ்துவும் தன் தந்தையோட விருப்பத்துக்காக நம்ம உலகத்துல ஒரு மனுஷரா பிறந்து அன்பையும் பரிவையும் காட்டி நிறைய அற்புதங்களை செஞ்சு நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீக்கிறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணாருமா. ஆமாம்மா ராணி, நீ சரியா தான் சொன்ன. இயேசுவும் தான் தந்தைகிட்ட தனக்காக எதுவுமே கேட்டதில்லை.
அதுக்கு மாறாக தன்னையே அவர் தந்தார். அவர்தாம்மா இயேசு கிறிஸ்து. ஆமாங்க, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள்ட்ட எதையாவது எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பா, அம்மா, புள்ள, பேரன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. இந்த உலக மக்களை அவர் தம் சொந்தமாகவே ஏத்துக்கிட்டாரு. அவர் ஒவ்வொருத்தரையும் அன்பு செய்றாரு. எல்லாத்துக்கும் மேலாக தன்னுடைய உயிரையே சிலுவையில தியாகம் செஞ்சிருக்காரு. அப்பா, என்னப்பா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னையா? தேவையில்லாம உங்ககிட்ட கோவப்பட்டு சரிப்பா, மரியாதை இல்லாம உங்ககிட்ட சரிப்பா, நடந்துக்கிட்டேன். சரிப்பா. விடியா, விடியா. சரியா, 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 சரியா. விடியா, விடியா, மன்னிச்சிருங்கப்பா. விடியா, விடியா. எழுந்திரியா, எழுந்திரியா. அதான் அப்பா என்ன இருக்கல ஐயா, மன்னிச்சிருங்க. எதை யோசிக்க. கர்த்தர் உனக்கு நல்ல வழி காட்டுவார் ஐயா, கவலைப்படாதய்யா. நீ திருந்தினதே போதியா எனக்கு. ஜோசுவா, நீ வண்டி வாங்கி கேட்ட, நீ வண்டி வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீ கோவப்பட்டது கூட தப்பு இல்லை. நான் யாருக்குடா கொடுத்தேன்? உங்க அக்காவுக்கு தானே கொடுத்தேன். டேய் தம்பி, அப்பா எனக்காக தானே பணம் கொடுத்தாரு. ஆனா நீ அவரை தப்பா நடிச்சிட்டியடா. டே ஜோசுவா, இயேசு கிறிஸ்து 40 நாள் கடும் பசியிலையும் கடுமையான விரதத்துல இருக்கும்போது கூட பிசாசனுடைய தொந்தரவுக்கு அவர் ஆளாகல. அவரு தன் தந்தையை சந்தேகிக்கவே இல்லை. அவர் தன் தகப்பனை முழுமையா நம்பினாரு. ஆனா அவருடைய கடைசி வாழ்நாள் முழுக்க ஆண்டவருடைய சொற்படிதான் அவர் வாழ்ந்து காட்டினாருப்பா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனக்காக என்ன தருவேன்னு கேட்கல, தன்னையே தந்தார். அவரை போல நம்மளால வாழ முடியாட்டாலும் அவர் சொன்ன கட்டளைகளையாவது நம்ம கேட்டு நடக்கணும்லப்பா. ம், என்னையா? ஆமாப்பா. சரிப்பா, சரிப்பா, சரிப்பா. ஆமாப்பா, நம்ம ஜீசஸ் உண்மையிலே கிரேட்ப்பா. ஆமாம்மா, ஆமாம்மா. ம். அதனால தான் வருஷம் நம்ம கிறிஸ்மஸை கிராண்டா கொண்டாடுறோம். ஜாதி மத வேற்றுமைகளை தாண்டி உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் விழா எல்லாராலும் கொண்டாடப்படுது. அதுக்கு ஒரே காரணம் தன்னையே அர்ப்பணித்த இயேசுதான். இனி வரும் நாட்கள்யாவது அவங்க நமக்கு என்ன பண்ணாங்க, இவங்க நமக்கு என்ன பண்ணாங்க, இப்படி யோசிக்காம இயேசுவை போல அன்பை பகிர்ந்து நம்மள பிறர்க்காக அர்ப்பணிப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு வயதான பணக்காரர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். அவர் இதுவரையில் எவருக்குமே உதவி செய்தது இல்லை. அவர் நோயுற்றவுடன் அவரை அநேக பேர் பார்க்க வந்தனர். அவருக்கு சிகிச்சை அளிக்கவும் பல மருத்துவர்கள் வந்து சென்றனர். எந்த சிகிச்சையும் பலன் அளிக்கவில்லை. அவரது நெருங்கிய நண்பரும் மருத்துவருமான ஒருவர் அவரை காண வந்தார். அவர் அவரிடம், இதுவரை ஏழைகளுக்கு உதவி செய்து பழக்கம் உண்டா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், இல்லை, இதுவரை நான் பிறருக்கு உதவி செய்ததே இல்லை என்று கூறினார். அதை கேட்ட அந்த மருத்துவ நண்பர், இனி நீ அனைத்து ஏழைகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய், பிறகு உன்னில் ஏற்படும் மாற்றத்தை நீ பார் என்று கூறி விடை பெற்றார். தன் நண்பர் கூறியபடியே அந்த பணக்கார முதியவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். அவர் உடம்பில் ஏற்படும் மாற்றத்தை அவர் உணர்ந்தார். படுத்த படுக்கையாயிருந்தவர் எழுந்து உட்கார ஆரம்பித்தார். பின் நடக்க ஆரம்பித்தார். சிறிது நாட்களிலேயே அவர் நிலைமை பழையபடி மாறியது. நம் அயலாருக்கு நாம் காட்டும் நிபந்தனையற்ற அன்பு எதனையும் வெல்லும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த நிபந்தனையற்ற அன்பினால்தான் இன்று மனிதம் உயிர் பெற்று நிலைக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசி. உன்னை அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசி. ஏண்டி
கிறிஸ்மஸ் வரப்போகுதுடி. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஆமா மேரி, எங்க அப்பா 2000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் ரொம்ப அழகா இருக்க போறேன். சூப்பர் டி. நான் கூட எங்க அப்பா கிட்ட சைக்கிள் வாங்கி கேட்டிருக்கேன். இந்த லீவ்ல சைக்கிள் வாங்கி ஊர் ஊரா சுத்த போறேன். ஓ அப்படியா? அப்ப நானும் எங்க அப்பா கிட்ட சைக்கிள் வாங்கி கேட்க நம்ம 2 பேரும் ஊர் சுத்தலாம். என்ன எவாஞ்சலின் எதுவுமே பேச மாட்டேக்க? இந்த கிறிஸ்மஸ்க்கு Dress வாங்கிட்டியா என்ன? இல்லடி வாங்கல. உங்களுக்கே தெரியும்ல எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு நீங்களே காசு சேர்த்து வச்சு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணு, கண்டிப்பா நான் சேர்த்து வச்ச காசுல புது ட்ரெஸ் வாங்குவேன். என்னடி சொல்ற? அப்போ உங்க தம்பி அக்காலாம் எப்ப ட்ரெஸ் வாங்குவாங்க? எங்க அக்கா பெரிய பொண்ணுல்ல, அவளும் என்ன மாதிரியே காசு சேர்த்து வச்சு ட்ரெஸ் வாங்குவா. என் தம்பிக்கு மட்டும் அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அவன் சின்னவன்ல, இன்னும் காசு சேர்த்து வச்சு பழகல. அப்போ சின்ன வயசுலயே காசு சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம் தான் என்ன? சரி பாப்போண்டி, கிளம்புறேன். பாய். ஏய் யுவாஞ்சலி, நில்லு நில்லு. உன் பின்னாடி பேக் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருக்கா? ஏய் ஆமாடி, இதை தச்சா கூட உன் பேக் யூஸ் பண்ண முடியாது போல. அச்சச்சோ, எப்படி கிழிஞ்சது? சரி, அப்போ இந்த வாட்டி நான் சேர்த்து வச்ச காசுல ட்ரெஸ்ஸுக்கு பதிலா புது பேக் வாங்கிக்கிறேன். அம்மா கிட்ட பேக் வாங்கிக்கேளு. நீ சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல, அதுல Dress வாங்கிக்கோ. இல்ல ஏற்கனவே அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியவும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பாக்குறாங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம். இதுல நான் வேற பேக் வாங்கி கேட்டு கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்த விரும்பல. வேண்டாம். சரிடி, பாத்துக்கோ, அப்புறம் உன் இஷ்டம். சரி பாய். பாய். ஏய் இனியாக்கா, இனியாக்கா, என்னம்மா இங்க நிக்கீங்க? கிறிஸ்மஸ்க்கு Dress எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் நானும் தங்கச்சியும் சேர்ந்து போய் வாங்கலாம்னு இருக்கோம். அக்கா, உங்க தங்கச்சி ட்ரெஸ் வாங்கலையா? அவங்க பேக் பிஞ்சு போனனால இந்த கிறிஸ்மஸ்க்கு பேக் வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. என்ன சொல்ற ஜெசி? ஆமாக்கா, அவ சொல்றது உண்மைதான். சரி பாப்போம். பாய். சரி பாய். அக்கா, இன்னைக்கு நான் அம்மா கூட ட்ரெஸ் எடுக்க போறேன். நீயும் வாக்கா. நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் தம்பி, நீ போய் எடுத்துட்டு வா. போக்கா. ஏய், நீ ட்ரெஸ் எடுத்துட்டேன்னு தம்பி சொல்றான், அம்மா கிட்ட காமிக்கவே இல்லை. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. ஓஹோ, இவாஞ்சலின் இங்க வாமா. என்னம்மா? நீயாவது வாடி, உனக்கும் உன் தம்பிக்கும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். இல்லம்மா, இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ட்ரெஸ் வேண்டாம். ஏன் ட்ரெஸ் வேண்டான்னு சொல்ற? அது என்னோட பேக் பிஞ்சிருந்துச்சுலாமா, அதான் நான் சேர்த்து வச்ச காசுல புது பேக் வாங்கிட்டேன். அம்மா கிட்ட சொல்லிருக்க கூடாதா? அம்மா உனக்கு புது பேக் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. மா, எங்களுக்காக நீ என்னெல்லாம் பண்ற, எவ்வளவு கஷ்டப்படுற. உனக்காக நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்ல, நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் வாங்கிக்கலாம். செல்லம். ஏய், எந்திங்க எந்திங்க, கோயிலுக்கு போகணும். போய் குளிச்சுட்டு உங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க. இவாஞ்சலின் எந்திமா, எந்திங்க எந்திங்க, சீக்கிரம் வாங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சா? ஐயா ஜாலி, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. புது ட்ரெஸ் போட போறோமே. அக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு இதுதான் நான் போட போறேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் நான் இதை போட்டிருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு நல்லா இருக்கும்ல? இல்லை வாஞ்சலி, நீ இந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. என்னக்கா இது புது ட்ரெஸ் மாதிரி இருக்கு? ஆமா, நான் தான் உனக்கு எடுத்தேன். இது நல்லா இருக்குல்ல? என்னக்கா சொல்ற? அப்ப நீ உனக்கு எடுக்கலையா? உன் பேக்கு கிழிஞ்சிருச்சுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நீ கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்காம பேக் வாங்க போறேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு மனசே கேட்கல. அதான் நான் சேர்த்து வச்சிருந்த காசுல உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்கோ. ஓ, அதனாலதான் ட்ரெஸ்ஸை யாருக்கிட்டையும் காட்டாம மறைச்சு வச்சிருந்தியா? ஆமாம்மா, தங்கச்சி உங்களை கஷ்டப்படுத்தாம அவளோட செலவை அவளையே பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது அவளை விட மூத்தவனா, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டானா? இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையோட நோக்கமே அதானே. ஆமா இனியா, நம்ம ஏசப்பா அவர்கிட்ட இருந்ததை கொடுக்கல, அவரையே கொடுத்தார் நமக்காக. நம் பாவங்களை போக்க இந்த உலகத்துல ஒரு குட்டி தேவதை மாதிரி வந்திருக்காரு. ஆமாமா, இன்னைக்கு என் கண்ணுக்கு நம்ம ஏசப்பா போல என் அக்காவும் ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் தெரியுறா. நான் மட்டுமா, நீயும் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்க இவாஞ்சலின். மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அன்பு செய்யறதுல நீங்க 2 பேருமே
கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஏஞ்சல் தாம்மா. இதே மாதிரி எப்பொழுதும் ஒற்றுமையா இருங்க. நல்லா இருக்காமா? ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? அக்கா அங்க பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாங்க. இந்த வந்துட்டாங்க, இந்த வந்துட்டாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா. ஏய், எங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாங்க. ஏய், எங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாங்க. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த அன்பான குடும்பத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாத்துக்கும் நான் gift கொண்டு வந்திருக்கேன். தன்னோட அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம சமத்தா இருக்கிற குட்டி பையன் டேவிட்டுக்கு ஒரு Thank you. gift. சின்ன பொண்ணா இருந்தாலும் தன்னோட அம்மாவோட வறுமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட சேமிப்பை எல்லாத்தையும் வச்சு ட்ரெஸ் வாங்காம பேக் வாங்க நினைச்ச நம்ம இவாஞ்சலினுக்கு ஒரு gift. தேங்க்யூ. தன்னோட தங்கச்சியோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தியாகம் பண்ண நம்ம இனியாவுக்கு ஒரு gift. தேங்க்யூ. ஏசப்பா போலவே எல்லாரையும் மதிச்சு அன்பு செஞ்சு அரவணைச்சு போற இந்த குடும்ப தலைவிக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவின் அன்பும் வாழ்த்துக்களும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களை போலவே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பிறருக்கு தன்னால முடிஞ்சதை செஞ்சா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். ஹாப்பி கிறிஸ்மஸ். பிறந்த பாலன் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்கிருந்தாலும் கடவுளுடைய அன்பு உங்களை எப்பொழுதும் திடப்படுத்துவதாக. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இறைவா, குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தவரே, எங்கள் அன்பே, ஈசாயின் குலக்கொழுந்தே, வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோலே, நீர் எங்களிடம் வந்து எங்கள் சிறுமைகளையும் எங்கள் அறியாமையையும் அகற்றி நாங்கள் உறவோடும் அன்போடும் வாழ, மனிதத்தோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். வறுமையை நீக்கும். துன்பங்களையும் துயரங்களையும் சண்டைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடும். சமாதானத்தின் தூதுவனாக வந்து எங்கள் உள்ளத்தில் குடியிரும். நீர் எங்களோடு வந்து தங்கும். இந்த உலகத்தில் தங்கும். இங்கிருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானமாக சொர்க்கத்தின் இருப்பிடமாக இந்த உலகம் வாழ அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த கிறிஸ்து பிறப்பின் வாழ்விலே உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் தருவாராக. ஆமேன். கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாச்சு, மனசு நிம்மதி உண்டாச்சு, கவலை எங்க போயாச்சு, கடவுள் நம்மோடு பிறந்தாச்சு. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாச்சு, மனசு நிம்மதி உண்டாச்சு, கவலை எங்க போயாச்சு, கடவுள் நம்மோடு பிறந்தாச்சு. உன்மடி பிறவாக்காலம் எத்தனை எத்தனை ஆண்டாச்சோ.
மரியே தேவன் உன்மடி பிறவா காலம் எத்தனை எத்தனை ஆண்டாச்சோ. கண்ணியே உன்னிடம் பிறந்தார் இயேசு 2025 2025 ஆயிரம் ஆயிரம் ஆண்டுக்கு முன் மனிதனும் வாழ்ந்ததும் என்னாச்சோ. இயேசுவே நீயும் பிறந்ததனால் உன்னால் நடக்கும் நல்லாட்சி, நல்லதே நடக்கும் உன்னாட்சி. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தாச்சு, மனசு நிம்மதி உண்டாச்சு, கவலை எங்கோ போயாச்சு, கடவுள் நம்மோடு பிறந்தாச்சு. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தாச்சு, மனசு நிம்மதி உண்டாச்சு, கவலை எங்கோ போயாச்சு, கடவுள் நம்மோடு பிறந்தாச்சு. இயேசுவும் மரியே உம்மிடம் பிறக்க பெரும் பெரும் பேரு பெற்றவளே. இயேசுவும் மரியே உம்மிடம் பிறக்க பெரும் பெரும் பேரு பெற்றவளே. யோவானின் அன்னை எலிசபெத்துக்கு வாழ்த்து சொல்லி மகிழ்ந்தவளே. யோவானின் அன்னை எலிசபெத்துக்கு வாழ்த்து சொல்லி மகிழ்ந்தவளே. வானமும் பூமியும் படைத்த இறைவா, மாட்டு தொழுவத்தில் உதித்தாயே. பாவமும் போக்கி உலகம் காக்க மனிதரை மரியிடம் பிறந்தாயே. உலகின் தலைவா கண் தூங்கு, உவமை பொருளே கண் தூங்கு, பரம்பொருள் வடிவே கண் தூங்கு, மாமரி மகனே நீ தூங்கு, மாமரி மகனே நீ தூங்கு, மாமரி மகனே நீ தூங்கு.